காட்சிக் கெளியன் கடுஞ்சொல்ல நல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். வள்ளுவரின் இந்த குரல் உணர்த்துவது யாதெனில், காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொற்களை பேசாதவனாய் ஒரு மன்னன் விளங்கினால் அவனது நாட்டை இந்த உலகமே வியந்து பேசும் என்பதுதான். இந்த குரல் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, நமது ஆதித்யவர்மனுக்கு செம்மையாக பொருந்தும். காட்சிக்கு எளியன் என்பது அலங்கார அணிகலன்கள் இல்லாமல் என்பது மட்டுமல்ல. அரசன் என்பவன் மக்கள் எவரும் எளிதாக காணக்கூடியவனாக இருத்தல் வேண்டும் என்பதும் தான். மக்களுக்கு மத்தியில் செல்லாமல் கோட்டை கொத்தளங்களுக்குள்ளேயே அடிபட்டு கிடந்தால் அவன் பொதுமக்களுக்கு அந்நியனாகத்தான் தெரிவான். அதுவே அவ்வப்போது மக்களுக்கு நடுவே வெளிப்பட்டு அவர்களுடன் இன்சொற்கள் பேசி உறவாடி ஜனங்களின் குறைகளை அரசன் ஒருவன் கேட்டறிந்து வந்தானாகில் பிரஜைகள் அவனை கண்ட சந்தோஷத்தில் தங்கள் குறைகளையே மறந்து போவர். அப்படிப்பட்ட மன்னனை நாட்டு மக்கள் அனைவரும் போற்றி புகழ்வர். உள்நாட்டு மக்களின் புகழ்மொழிகள் அவனை உலகமே மெச்சும்படியாக செய்யும். அரசாட்சிக்கு உதாரணமாக ராமராஜ்யத்தை நாம் முன்னிறுத்தி கூறுவது இந்த காரணத்தினால்தான். நள்ளிரவானாலும் மக்களின் குறை நிறைகளை கேட்டு தீர்வளித்து வந்த ஸ்ரீராமர் அயோத்தியே போற்றி புகழும் சக்கரவர்த்தியாக விளங்கினார். அப்படியானதொரு சக்கரவர்த்திதான் நம் ஆதித்யவர்மன். சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் மக்களுடன் இரண்டரக் கலந்து அவர்களுடன் உறவாடி தானும் அன்பை கொட்டிக் கொடுத்து மக்களிடமும் அன்பை பெற்றுக்கொள்ள தவறமாட்டான் அவன். ஆருத்ராவின் கிராமத்தைச் சேர்ந்த மக்களிடம் உரிமையோடு உணவு சமைத்து போடும்படி கேட்டு அவர்களது மனதை கொள்ளை கொண்டான். அறுசுவை உணவுகளை உண்டு ஆதித்யன் பசியார அவனது எளிமையையும் பழகும் பாங்கையும் கண்டு மக்கள் அனைவரும் மனம் குளிர்ந்தனர். அவனது இலையில் பரிமாறப்பட்டிருந்த ஒவ்வொரு வீட்டின் உணவையும் எடுத்து உண்டபோதெல்லாம் அந்த உணவை சமைத்து எடுத்து வந்தவர்கள் பெருமிதத்தில் மிதந்தனர். சுவைத்ததோடு நில்லாமல் அத்தனை உணவுகளையும் பாராட்ட தவறவில்லை அரசன். உணவு உண்டுவிட்டு வீட்டுத் தோட்டத்து மரத்தடியில் கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்து பொதுமக்களோடு கதை பேசி கழித்தான். அது நெசவாளர் வீதியாகையால் அம்மக்களை தரிநெய்யச் சொல்லி தானும் அவ்வேளையை முயற்சித்து பார்த்து மக்களின் உழைப்பை வெகுவாக பாராட்டினான். மக்கள் அன்பளிப்பாக கொடுத்த ஆடைகளை அலட்டிக் கொள்ளாமல் பெற்றுக்கொண்டான். இப்படியாக நேரத்தை கடத்திவிட்டு இருட்டிய பின்பாக தனது குதிரையில் ஏறி அமரப்போனான். அச்சமயம் அரசனை வழியனுப்புவதற்காக மாதவி தனது பெற்றோருடன் அங்கு வந்து நிற்க அவர்களை தன்னருகில் வரச் சொன்னவன், உங்கள் பெண்ணின் அறிவு அபாரம் பெரியோர்களே, அற்புதமான பெண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள். என் கோட்டைக்குள் ஒரு காவல் அதிகாரி உள்ளாள். அவளது வீரத்தை காணும் போதெல்லாம் அவளை போன்றே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். உங்கள் மகளை காணும் போதில் என் அதிகாரி வாகினியின் வீரத்துடனும் உங்கள் புதல்வி மாதவியின் அறிவாற்றலுடன் கூடிய மகள் எனக்கு பிறக்க வேண்டும் என்று ஆசையாக உள்ளது. விரைவில் எனது மகள் ஜனிக்கவிருக்கிறாள். எனது ஆசை நிறைவேற வேண்டுமென எனக்கு ஆசையளியுங்கள் பெரியர்களே என தலை தாழ்த்தி கேட்டான் அரசன். அரசனின் வார்த்தைகளும் அவனது செயலும் மாதவியின் பெற்றோருக்கு மட்டுமில்லாது அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவருக்குமே புல்லரிக்கச் செய்தது. உள்ளம் பூரித்து அவரவரும் தங்கள் மகிழ்ச்சியை அரசனுக்கும் அவரது மனைவி பிள்ளைகளுக்கும் ஆசிகளாக கொட்டித் தீர்த்தனர். அனைவரின் ஆசிகளையும் ஏற்றுக்கொண்டு புன்சிரிப்பால் அவர்களது மனங்களை கொள்ளையடித்த ஆதித்யன், திருமண தேதி குறிக்கப்பட்டு விரைவில் உங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படும். முதல் நாளே பெண் வீட்டார் நீங்கள் அனைவரும் பார்க்கவ கோட்டைக்கு வந்துவிட வேண்டும். உங்கள் பெண்ணை என் தம்பிக்கு தாரை வார்த்து கொடுத்து எனக்களித்த ஆசிகளைப் போன்றே இளவரசனுக்கும் ஆசியளித்து நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு குதிரையேறி கிளம்பினான். நண்பனின் செயல்பாடுகளையும் மக்களிடம் அவன் காட்டிய அணுகுமுறையையும் கண்கொட்டாமல் ரசித்து வந்த பிரதாபன் குதிரையில் அமர்ந்து புறப்பட்ட ஆதித்தனின் தோளில் தட்டி கொடுத்து தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான். தங்களை எவரும் பின்தொடர்கிறார்களா இல்லையா என்று தெரியாவிடிலும் முன்னெச்சரிக்கையாக வீரர்கள் 4 பார்க்கவ கோட்டைக்கு செல்லச் சொல்லி அனுப்பினான் அரசன். ஒரே போன்று ஆடை உடுத்தியிருக்கும் நபர்கள் பல திசைகளிலும் பிரிந்து சென்றால் தொடர்ந்து வரும் எதிரிகளுக்கு குழப்பமாக இருக்கும் என்றுதான் வீரர்களை பல பிரிவுகளாக பிரித்து அனுப்பிவிட்டு இரவு வேளையில் சந்திரபுரிக்கு பயணம் கிளம்பினான் அரசன். அங்கே வருணனோ பகல் முழுவதும் பயணப்பட்டு இருள் சூழ்ந்த பிறகு ஒரு வனாந்திர பகுதியை அடைந்திருந்தான். வீரர்கள் அவனிடம், குதிரைகள் சோர்ந்துவிட்டன தளபதி, நாம் இங்கேயே கூடாரம் அமைத்து தங்கலாம் என்று கோரினர். வருணனோ,
இந்த இடம் வனாந்திரமாக உள்ளதடா. இங்கே உணவு கூட கிடைக்காது. பழங்களையும் கிழங்குகளையும் எடுத்து உண்ண வேண்டியதிருக்கும். இதற்கு ஊருக்குள் சென்று விட்டால் அங்கு காசு கொடுத்து உணவு பெற்றுக் கொள்ளலாம். அப்படியே குடக்கூலி கொடுத்து வீட்டு திணைகளில் படுத்துக் கொள்ளலாம். இந்த திறந்த வெளியில் நாய் நரி ஏதேனும் வந்தால் நம் உறக்கத்திற்கு இடையூறாக இருக்குமடா என்று வாதிட்டான். வீரர்களோ, தங்களுடன் நாங்கள் பயணம் வந்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. பயணத்தை விடுங்கள். இரவில் அரட்டையடித்து நேரத்தை ஓட்டியே பல மாதங்களாகின்றன. எவர் கண்பட்டதோ? தாங்கள் அரசரை பிரிந்ததால் நாங்கள் தங்களை பிரிய வேண்டியதாயிற்று. ஊருக்குள் சென்றால் நாம் மக்களுக்கு காட்சி பொருளாகி விடுவோம் தளபதி. நமக்கு தனிமை கிடைக்காது. அதுவும் இன்றி நீண்ட நேரம் நம்மால் அங்கு கும்மாளமிட முடியாது. நள்ளிரவில் கொட்டமடித்து கொண்டாடினால் அது உறங்கும் மக்களுக்கு தொந்தரவாக அமையும் என்று ஒருவன் சொல்லிக் கொண்டு போக, இன்னொருவனோ, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைப்பதே அபூர்வம். இந்த சந்தர்ப்பத்தை நழுவவிட்டால் பிறகு உங்களுடன் அடுத்த பயணத்தில் கலந்து கொள்ள இன்னும் எத்தனை மாதங்கள் தவம் இருக்க வேண்டுமோ? தயவு செய்து மறுத்துவிடாதீர்கள் தளபதி. நாம் இங்கேயே தங்குவோம் என வேண்டினான். மற்ற மெய்க்காவல் படை வீரர்கள் எல்லாம் நண்பர்களின் கருத்துக்களுக்கு ஒத்துப்பாட்டு பாடினர். அனைவருமாக தங்களது குதிரைகளில் வருணனின் குதிரையை சூழ்ந்து கொண்டு அவனை நச்சரித்து வந்தனர். வீரர்களின் சத்தம் அவனது காதை கிழிக்கவே காதிரண்டையும் பொத்திக் கொண்டு இரைச்சல் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டான் வருணன். படை வீரர்கள் தங்கள் தலைவனுக்கு குடைச்சல் கொடுக்கும் காட்சியை உவகையோடு கண்டு ரசித்துக் கொண்டிருந்தனர். பார்க்கவ வீரர்களும் சிங்காதனபுர வீரர்களும். வீரர்கள் ஏன் இப்படி நச்சரிக்கின்றனர் என்பதை வருணனுடன் சிங்காதனபுரத்தில் இருந்து பயணப்பட்டு வந்திருந்த அந்நாட்டு வீரர்கள் அறிந்திருந்தனர். அவனது கலகலப்பான இயல்பும் நகைச்சுவையான பேச்சும் புதியவர்கள் தங்களையே வெகுவாக கவர்ந்திருந்தது என்றால், பல்லாண்டுகளாக வருணனுடன் பழகி வந்தவர்கள் அவனது பேச்சுக்கு அடிமையாகத்தான் செய்வர் என்று பிரதாபனின் வீரர்கள் உணர்ந்திருந்தனர். ஆனால் வருணனுடன் பயணித்திராத, அவனுடன் நெருங்கி பழகியிராத பார்க்கவ வீரர்களுக்குத்தான் மெய்க்காவல் படையினர் வருணன் மீது வைத்திருந்த வெறித்தனமான அன்பிற்கு காரணம் விளங்காமல் இருந்தது. வருணன் பதில் பேசுவதற்கு வாய்ப்பே தரவில்லை அவனை சூழ்ந்திருந்த வீரர்கள். வீரர்களின் கூச்சலை நிறுத்த வழி தெரியாதவன் ஒரு கட்டத்தில், நிறுத்தங்களடா, சரி என்று சொல்லத்தான் பல கணங்களாக முயற்சிக்கின்றேன். என்னை வாயை திறக்கவே அனுமதிக்க மாட்டேன் என்கிறீர்கள். உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும்? என்னுடன் இங்கேயே கும்மாளமிட வேண்டும், அவ்வளவுதானே? நீங்களே முடிவெடுத்து விட்டீர்கள். உங்கள் முடிவை மறுத்தால் கத்தி கூச்சல் போட்டு என் தலைமுடியை நானே பீத்துக் கொள்ளும்படி செய்து விடுவீர்கள். இங்கேயே தங்கலாமடா. ஆனால் ஒன்றை யோசித்தீர்களா? வரதன் இன்னும் சில கணங்களில் இவ்விடத்தை அடைந்து விடுவான். நாமெல்லாம் ஒன்று கூடி அரட்டையடித்தால் அவனுக்கு நம் மீது சந்தேகம் வராது. பிறகு நம் திட்டமெல்லாம் வீணாகிவிடுமேயடா. அவனை பொறுத்தவரையில் நான் உங்கள் கைதி. எந்த மனிதனாவது பிணை கைதியுடன் அரட்டையடிப்பானா? அவனை எப்படி சமாளிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினான். அரவிந்தன் முன்வந்து, அண்ணா, இது போன்ற விஷயங்களில் உங்கள் வீரர்கள் உங்களை விட திறமைசாலிகள். உங்களுடன் கொண்டாடி கழிக்க வேண்டும் என்பது இவர்கள் இப்போது போட்ட திட்டமென்று நினைக்கிறீர்களா? வழி முழுவதும் இதை பற்றித்தான் இவர்கள் ஆலோசித்து வந்தார்கள். கிளம்பியவர்களுள் நாம் அத்தனை பேரும் அப்போதே இங்கு வந்து சேர்ந்து விட்டோம். நம்முடனேயே பயணம் செய்து வந்த வரதன் மட்டும் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை, பார்த்தீர்களா? அது உங்கள் வீரர்கள் செய்த சதியினால்தான் என்று அரவிந்தன் ரகசியத்தை உடைக்க, வருணன் அதிர்ந்து போனது போன்று பாவனை செய்து, என்னடா செய்தீர்கள் அவனை? அவன்தானடா நமது துருப்புச் சீட்டு. தனசேகரனின் கூட்டாளிகளை இவனை வைத்துதான் நாம் அடையாளம் காண முடியும். இந்த பலியாடை அழைத்துச் சென்றால் பதுங்கியிருக்கும் நரிகளை நாம் தேடிக் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆட்டை அபகரிக்க அவை தானாக நம்மை தேடி வரும். அடே, அவனை என்ன செய்தீர்கள் என்று சொல்லித் தொலையுங்களடா. நீங்கள் என் மீது காட்டும் கண்மூடித்தனமான அன்பின் விளைவால் நான் பிரபுவிடம் கண்ணாபின்னாவென்று அடி வாங்குகிறேனடா. நேற்று இரவு நான் அவரிடம் வாங்கிய அடியை பார்த்தீர்கள்தானே? அவர் மனைவியை காப்பாற்றத் தவறிவிட்டேன் என்பதற்காக அவர் அடித்த அடியை விட விழுந்த என்னை நீங்களெல்லாம் தாங்கி பிடித்து பரிதாபப்பட்டதற்குத்தான் அதிகமாக அடி வாங்கினேனடா. உங்களை கைகூப்பி வேண்டுகிறேன். வேண்டுமானால் காலில் கூட விழுகிறேன். அன்பை சிறிது குறைத்துக் கொள்ளுங்களடா. அடி வாங்க முடியவில்லை என்னால். அதையும் மீறி அன்பை காட்டியே தீர்வோம் என்று அடம்பிடித்தால் சிறிது காலம் பொறுங்கள். என் சபதத்தை நிறைவேற்றுவதற்காக நான் விரைவில் அரசருடன் தொந்த யுத்தம் புரியப் போகிறேன். அன்றைக்கு வந்து என் மீது அன்பை கொட்டுங்கள். ஒருவேளை வளர்த்த பாசத்தினால் அரசருக்கு என்னை தாக்க மனம் வராவிட்டாலும் நீங்கள் என் மீது பொழியும் அன்பினால் வெறுப்படைந்து அவர் என்னிடம் உண்மையாக சண்டை செய்வார் என்று வேண்டுபவன் போல கேட்டு வந்தான் வருணன். மெய்க்காவல் வீரர்களில் ஒருவனோ, நிச்சயம் அப்படி செய்ய மாட்டோம் தளபதி.
நாங்கள் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பு இன்னமும் உங்கள் அடிமனதில் அரசரின் மீது பாசமும் மரியாதையும் உள்ளது என்பதனால்தான். அத்துடன் பிரபுவுக்கு உங்கள் மீது அளவற்ற அன்பு உள்ளது என்பதனாலும் தான். நீங்கள் அவரிடம் பாசம் வைக்கிறீர்களோ வெறுப்பை உமிழ்கிறீர்களோ, அவர் உங்களிடம் கொண்டுள்ள மாறாத வாஞ்சையினால்தான் நாங்கள் உங்களிடம் எங்களது பிரியத்தை தொடர்கிறோம். என்றாவது ஒரு நாள் அவரே உங்களை வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டாரானால் அன்று எங்களுக்கும் நீங்கள் தேவையில்லை தளபதி. உங்களை வெறுத்து ஒதுக்குவது எங்களுக்கு கடினம்தான். ஆனால் மனதை கல்லாக்கிக் கொண்டு நாங்கள் உங்களை வெறுத்து விடுவோம். தொந்த யுத்தத்தில் எங்கள் பிரபு உங்களை எதிரியாக கருதி போரிட்டாரானால் அன்று நாங்களும் உங்களை எங்கள் எதிரியாகத்தான் கருதுவோம். இன்றைக்கு உங்கள் உடலில் வியர்வை வடிந்தாலே தாங்க மாட்டாத நாங்கள் அன்றைக்கு உங்களது உடலில் செங்குருதி வடிந்தால் கூட பொருட்படுத்திக் கொள்ள மாட்டோம். நீங்கள் செய்யப்போகும் சண்டை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு யுத்த தர்மத்தை மீறாமல் இருந்தால் மாவீரரான சக்கரவர்த்தியையே எதிர்த்து நிற்கக்கூடிய உங்களது வீரத்தை குறைந்தது நாங்கள் மெச்சவாவது செய்வோம். அதை விடுத்து வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்து எம் பிரபுவை வீழ்த்த எண்ணினீர்கள் என்றால் பிறகு உங்களை மயக்கக்கூடாது என்று பிரபு எங்களுக்கு இட்ட கட்டளையை புறந்தள்ளி விடுவோம் தளபதி என்றான் வைராக்கியமாக. தங்களுள் ஒருவன் பேச பேச அந்த வார்த்தைகளை கேட்டு குதிரைகளில் இருந்து கீழிறங்கியிருந்த மற்ற மெய்க்காவல் வீரர்களின் வதனங்களில் துணிவும் உறுதியும் பிறந்தது. அவர்களது பற்றுறுதியைக் கண்டு உள்ளம் குளிர்ந்த வருணன் தானும் குதிரையிலிருந்து கீழிறங்கி கைகளை அகல விரித்து வீரர்கள் மீது மோதுவது போல வேகமாகச் சென்று ஆவேசமாக அவர்களை அணைத்துக் கொண்டான். வருணனின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சி பார்க்கவ வீரர்களைத்தான் குழப்பியது. என்ன மனிதர் இவர்? இவரை மாய்ப்போம் என்றுதானே வீரர்கள் கூறினார்கள். ஏதோ அரசரை மாய்க்க ஒத்தாசை புரிவோம் என்று கூறியதைப் போன்று ஆனந்தம் கொள்கிறார் இவர். இந்த மெய்க்காவல் வீரர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவர்களது படையே வினோதமாகத்தான் உள்ளது என்று உள்ளுக்குள் முணங்கினர். தான் ஊட்டிய ராஜபக்தி தனது படையினரின் நெஞ்சில் வீறு குறையாமல் நிரம்பியிருப்பதை அறிந்து பூரித்து போன வருணன் பிறகு அணைப்பாகிய தனது அன்பு சிறையிலிருந்து தன்னவர்களை விடுவித்து, சரி, சண்டையை மறந்து விடுங்களடா. அது அரசருக்கும் எனக்குமான தனிப்பட்ட விவகாரம். இப்போது நம் விஷயத்திற்கு வருவோம். அந்த வரதனை என்ன செய்தீர்கள்? அவன் உயிருக்கு ஆபத்து விளைவித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் அறிவேன். எங்கே அனுப்பினீர்கள் அவனை என்று பேச்சை திசை திருப்பும் நோக்கில் கேட்டான் வருணன். தங்களது நெஞ்சுறுதி தங்கள் தலைவனுக்கே விரோதமாகப் போகிறதே என்ற கவலையினாலும் நீண்ட காலத்திற்கு பிறகு தளபதியிடமிருந்து பெற்ற அன்பு அணைப்பினாலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் திராணியற்று நின்றிருந்தனர் மெய்க்காவல் வீரர்கள். குகனும் மற்ற வீரர்களும் வருணனின் வீரர்களை உணர்ச்சி பெருக்கோடு கண்டு வந்தனர். அரவிந்தன் தான் வருணனின் கேள்விக்கு பதில் கூறினான். அவன் உற்சாகமாக வருணனை நோக்கி, அதை நானே கூறுகிறேன் அண்ணா. சக்கரவர்த்திக்கு அனைவரின் மனதையும் படித்தறியும் ஆற்றல் உள்ளதென்றால் உங்கள் படை வீரர்களுக்கு நீங்கள் மனதில் எண்ணுவதை உணரும் ஆற்றல் உள்ளது. நேற்று என் அண்ணன் மகதன் உயிருடன் இருக்கக்கூடாது என்று மனதில் எண்ணினீர்கள். உங்கள் மன ஓட்டத்தை உணர்ந்து கொண்டு இரவோடு இரவாக அவன் கதையை முடித்து விட்டார்கள் இவர்கள். ஆனால் வரதனை மாய்க்க நீங்கள் எண்ணம் கொள்ளவில்லையே இன்னும். உங்களை மாய்க்க பணியாணை பெற்று வந்தவன் அவன். அவனை மட்டும் மாய்த்துவிட்டால் அவனுக்கு பின்னால் இருக்கும் பிரதான எதிரியை கண்டறிய முடியாது என்பதை உங்கள் வீரர்களும் அறிவார்கள். ஆதலால் அந்த முக்கிய எதிரி கிட்டாமல் வரதனை கொள்ள எண்ணமாட்டார்கள் உங்கள் ஆட்கள். மாறாக அவனுடைய இருப்பு தற்போதைக்கு தங்களுக்கு தேவையில்லை என்று கருதியவர்கள் ஒரு திட்டம் திட்டினர். திட்டத்தை எப்போது போட்டார்கள், அதை எப்போது தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தார்கள் என்பது அந்த மாயவனுக்கே வெளிச்சம். இவ்விடத்திற்கு வந்து சேர்வதற்கு சில கல் தொலைவுக்கு முன்னர் உங்கள் வீரர்கள் தங்களுடைய குதிரைகளை திருப்பி பின்னால் வந்து கொண்டிருந்த என்னை நெருங்கினர். நீங்கள் அப்போது சிங்காதனபுர வீரர்களுடன் பேசிக்கொண்டே முன்னால் சென்று விட்டீர்கள். மெய்க்காவல் வீரர்கள் என்னிடம் வந்தது எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. உங்களை கண்டுவிட்டால் உங்களுடன் உரசிக்கொண்டே திரியும் இவர்கள் எதற்காக உங்களை முன்னால் செல்லவிட்டு தனித்து என்னிடம் வருகிறார்கள் என நான் யோசித்தேன். அப்போது என் ஐயத்தை தீர்க்கும்படியாக உங்கள் வீரர்கள் என்னிடம், பிரபு ரகுநாதரே, எங்களை மன்னியுங்கள். நீங்கள் எங்களிடம் கொடுத்திருந்த பொற்காசு முடிப்பை எங்கோ தவறவிட்டு விட்டோம். வரும் வழியில்தான் அது எங்கேனும் தவறி விழுந்திருக்க வேண்டும். அனுமதியளித்தால் வந்த பாதையில் சென்று தேடி எடுத்து வருகிறோம் என வேண்டினர். இவர்களின் பேச்சுக்கான காரணம் எனக்கு புரியவில்லை. ஆனாலும் என்னை ரகுநாதரே என்று அழைத்ததும் வேண்டுமென்றே சத்தமாக பேசியதும் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்க இது வரதனுக்கு எதிரான நாடகம்தான் என்று மட்டும் நான் புரிந்து கொண்டேன். இவர்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. இவர்களின் திட்டம் என்னவென்று தெரிந்தால்தானே இவர்கள் எதிர்பார்க்கும் பதிலை நான் கொடுக்க முடியும்.
ஆதலால் இம்மனிதர்களை செல்லச் சொல்லுவதா வேண்டாமா என்று விழித்துக் கொண்டிருந்தேன். அச்சமயம் எனக்கு சிரமமின்றி குகன் வேண்டாமென்று சொல்லச் சொல்லி ஜாடை செய்தான். உங்கள் வீரர்கள் போட்டு வந்த திட்டத்தை இவனும் கேட்டிருப்பான் போல என்று அரவிந்தன் குகனை கை காட்டிச் சொல்ல, அருகில் நின்றிருந்த குகன் ஆமோதிப்பாக தலையசைத்தான். அரவிந்தன் தொடர்ந்தான். குகனது ஜாடையை புரிந்து கொண்ட நான், வீரர்கள் போட்டு வந்த நாடகம் எதற்காகவென்று யூகித்துக் கொண்டு அவர்களிடம், வேண்டாமடா, வெறும் 50 பொன்னாணயங்கள் தானே, போனால் போகட்டும், விடுங்கள். இந்த இருட்டில் எங்கே சென்று அதை தேடுவீர்கள்? வரும்போது கூட்டமாக வந்துவிட்டோம். அதனால் பயம் இருந்திருக்கவில்லை. இப்போது 4-5 பேர் மட்டும் சென்றால் நரிக்கூட்டத்திடம் மாட்டிக்கொள்வீர்களடா. அந்த பொற்காசுகள் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்களைத்தான் சென்று சேருமது என நானும் வீரர்களின் நாடகத்திற்கு ஏற்றாற்போல பேசினேன். அச்சமயம் வரதன் எவர் கண்களுக்கும் படக்கூடாது என்று திருட்டு மொழி முழித்து கண்களை உருட்டியபடியே மெதுவாக குதிரையை நகர்த்தி செல்வதைக் கண்டு அவனை அழைத்தேன். என் அழைப்பால் பதறிப்போன அவன் மழுப்பியபடியே என்னை நெருங்கி வந்தான். எங்கே அந்த பக்கம்? நாம் செல்ல வேண்டிய திசை அதுவல்லவே. அது நாம் வந்த பாதை. நாம் செல்ல வேண்டியது எதிர் திசையில் என்று தெரியாதவன் போல கேட்டேன். அசடு வழிய என்னிடம் வந்தவன் பிறகு தன் பார்வையை கூராக்கி தரையில் அதை பதித்து, எனது வஸ்திர மூட்டையை எங்கோ தொலைத்து விட்டேன், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என சமாளித்தான். நான் அவனிடம், வஸ்திர மூட்டையா? உன்னிடம் எப்போது வந்தது மூட்டை? உன்னை ஊரின் எல்லையில் நாங்கள் சந்தித்த போது நீ வெறும் கையோடுதானே நின்றிருந்தாய். பிறகு யார் கொடுத்தார்கள் மூட்டையை உனக்கு? அப்படியே ஒருவேளை நீ மூட்டை வைத்திருந்தாலும் அத்தனை பெரிய மூட்டை குதிரையிலிருந்து தவறி விழுந்தது உனக்கு தெரியாமலா போயிருக்கும்? உன் குதிரையின் கால்களிலோ அல்லது உனக்கு பின்னால் வந்த குதிரைகளின் கால்களிலோ இடறி காட்டிக் கொடுத்திருக்குமே என்று குறுக்கு கேள்வி கேட்டேன். வரதன் இந்த கேள்வியை எதிர்பார்த்திருக்க மாட்டான் போல. ஓரிரு நொடிகள் அதிர்ச்சியில் அமைதியாக நின்றுவிட்டு பிறகு வாயை ஒரு முழத்திற்கு திறந்து அனைத்து பற்களையும் காட்டி சிரித்துவிட்டு, வஸ்திர மூட்டை என்றா நான் கூறினேன்? இல்லை இல்லை, உங்கள் காதுகளில் தவறாக கேட்டிருக்கும். நான் வைர மோதிரம் என்றுதான் கூறினேன். எனது வைர மோதிரம் எங்கோ விழுந்து விட்டது, அதை தேடித்தான் நான் போகிறேன் என்று சமாளித்தான். நானோ அப்போதும் விடாமல், மோதிரம்தானே எடா, போனால் போகிறது. சிவகாமியிடம் சொன்னால் வைர மோதிரம் என்ன, உனக்கு வைரக்கல் பதித்த வளையல்களே செய்து போடுவாள். நாம் அழைத்து போகும் ஆள் அப்படி. வருணனை கண்டுவிட்டால் நாம் கேட்டதையெல்லாம் கொடுப்பாள் அவள். வருணனை மட்டுமா, இந்த காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு அடுத்ததாக அந்த ஆதித்யனையும் கடத்திச் சென்று சிவகாமியிடம் ஒப்படைப்போம். அப்படி செய்துவிட்டால் ஆனந்த மிகுதியில் உனக்கு நவரத்தினங்கள் பதித்த ஒட்டியானமே செய்து போடுவாள் அவள். ஆண்மகன்கள் வளையல்களும் ஒட்டியானமும் அணிந்து கொள்ளக்கூடாதென்று விதி இருக்கிறதா என்ன? நீ அணிந்து கொள்வரதா? பிறகு பெண்களே பொறாமை கொள்ளும் அளவிற்கு அழகனாக மாறிவிடுவாய் நீ என்று நையாண்டி செய்தேன். நான் பரிகசிப்பது கூட புரியாமல் அவன் வெட்கத்தில் கன்னம் சிவந்தான். காண்பதற்கு அது அருவருப்பாகத்தான் இருந்தது. அவன் வெட்கப்படும் அந்த கொடுமையை என்னால் சகிக்க முடியவில்லை அண்ணா. ஆருத்ராவின் வெட்கப் புன்னகையில் மனதை தொலைத்தவன் நான். இன்று முள்ளம்பன்றி ஒன்று வெட்கப்படுவதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. எல்லாம் என் நேரம் என்று என் விதியை நொந்து கொண்டேன். அவனோ அடுத்த பொய்யை அவிழ்த்து விட்டான். பிரபு ரகுநாதரே, வைரமோதிரம் எனக்கு முக்கியமில்லை. ஆனால் வைரக்கல்லை சாப்பிட்டால் மிருகங்களின் வயிறு கிழிந்து விடுமாம். நாம் வரும் வழியில் எத்தனை ஆடு கோழிகளை கண்டோம். பாவம், அவற்றில் ஏதாவது ஒன்று என் வைர மோதிரத்தை விழுங்கி அதனால் அதன் உயிருக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாதல்லவா? அதற்காகத்தான் செல்கிறேன் என்று கருணையே உருவானவனாக பதிலளித்தான். அவனுக்கு நான் மறுமொழி கூறும் முன்பாக குகன் அவனிடம், ஏன் வரதா, பக்கத்து வீட்டு கோழி உன் வீட்டு வாயிலில் வந்து நின்றாலே அதை அடித்து குழம்பு வைத்து தின்று விடுவாய். கறிவிருந்து கிடாவெட்டி என்று சென்றால் அடுத்த 2 வேளைகளுக்கும் சேர்த்து கரிசோறு தின்றுவிட்டு வருவாய் நீ. இப்போது எங்கிருந்து வந்தது உனக்கு இந்த ஜீவகாருண்யம் எல்லாம் என கேட்டு மடக்கினான். தன்னை பற்றி எல்லாம் தெரிந்த குகனை ஏமாற்ற முடியாது என்று உணர்ந்திருந்த தனியன் வரதன் குகனுக்கு பழிப்பு காட்டிவிட்டு பொன்மூட்டையை தேடுவதற்காக அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். மீண்டும் அழைத்து அவனை வம்பிழிக்கலாம் என்றுதான் எண்ணினேன் அண்ணா. ஆனால் இதற்கு மேலும் அவனது மந்தி முகத்தை காண முடியாதென போகட்டும் என்று விட்டுவிட்டேன். இல்லாத மூட்டையை தேடி அவன் எத்தனை தூரம் செல்லப்போகிறான் என்று தெரியவில்லை என்று மலைத்தான். வருணனுக்கு சம்பவத்தை விளக்கி வந்த அரவிந்தன். வருணன் சிரித்துவிட்டு, அந்த பணத்தாசை பிடித்த பேய் பார்க்கவத்திற்கே சென்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாய் நரியிடம் கடிவாங்காமல் திரும்பி வந்தால் சரி. அவன் கடிபட்டாலும் பரவாயில்லை. அவனது குதிரை எந்த விலங்கிடமும் சிக்கிக் கொள்ளக்கூடாது பாவம். ஏற்கனவே அது வரதன் என்ற மிருகத்திடம் மாட்டிக்கொண்டு விழிக்கிறது. அவன் குதிரை செலுத்தும் லட்சணத்தை கண்டால்
சந்திரபுரி சென்று சேர்வதற்குள் ஒன்று குதிரையின் கால் முறியும், அல்லது இம்சை பொறுக்க மாட்டாமல் வரதனை கீழே தள்ளி அது அவனது காலை முறிக்கும் என்று ஆருடம் சொன்னான் வருணன். பின்னர் தன் வீரர்களை பார்த்து, எப்படியோ நீங்கள் என்னுடன் ஆடிப்பாடுவதற்கு தடை ஏற்படக்கூடாதென ஒரு முட்டாளை அடிமுட்டாளாக்கி அனுப்பி வைத்து விட்டீர்கள். பிறகு ஏன் தாமதம்? இங்கேயே கூடாரங்களை அமையுங்கள். ஆனால் என்னால் இலைதலைகளை உண்ண முடியாதடா. எனக்கு சுவையான உணவு வேண்டும். அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உரிமையோடு அதிகாரம் செய்தான். அவனது வீரர்களோ துள்ளி குதித்து, அதற்கென்ன தளபதி, எங்கள் கைகளாலேயே சமைத்து போடுகிறோம். மாறனளவிற்கு எங்களுக்கு சமைக்க வராது. ஆயினும் எங்கள் சமையலை பலமுறை நீங்கள் பாராட்டியுள்ளீர்கள். ஊருக்குள் சென்று பொருட்களை வாங்கி வந்து சமைத்துக் கொடுக்கிறோம் என உற்சாகமாக கூறிவிட்டு குதிரை ஏறச் சென்றனர். மேய்க்காவலர்கள் தங்கள் தளபதியின் மீது கொண்டிருந்த அன்பை ரசித்து பார்த்து கொண்டிருந்த சிங்காதனபுர வீரர்களுக்கு தங்கள் தளபதி பிரதாபனின் ஞாபகம் வரப்பெற்றது. தாங்களும் தங்கள் தளபதிக்கு பணிவிடை செய்ய காத்திருப்பதும் அவனுடன் நேரம் செலவிட துடிப்பதும் நினைவு வரவே, மெய்க்காவலர்கள் தங்கள் தலைவனுடன் செலவழிக்கும் நேரம் விரயமாகக்கூடாது என்ற எண்ணத்தில் தாங்களே ஊருக்குள் சென்று பொருட்கள் ஈட்டி வருவதாகச் சொல்லி மெய்க்காவல் வீரர்களை வருணனுடன் பேசிக் கழித்திருக்கும்படி கூறிவிட்டு கிராமம் நோக்கி புறப்பட்டனர். சென்றவர்களை நிறுத்திய மெய்க்காவலர்கள் அவர்களிடம் ரகசியமாக ஏதோ கூறி அனுப்பினர். அதை கவனித்தும் விஷயம் என்னவென்று வருணன் தன் வீரர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. நெடுநாட்களுக்கு பிறகு தனது படையினருடன் பேசிச் சிரித்ததில் சோர்வும் பசியும் மறந்தே போனது வருணனுக்கு. அவன் கடமை வீரன், மேற்கொண்ட காரியத்தில் கவனத்தை சிதறவிட மாட்டாதவன். ஆகையால் புறப்பட்டு வந்த காரியத்தை மறக்கவில்லை அவன். ஆனால் அரவிந்தன் உட்பட அவனுடன் வந்திருந்த மற்ற அனைவருக்குமே தாங்கள் பயணம் வந்ததன் நோக்கமே மறந்து போய் ஏதோ கொண்டாட்டம் கும்மாளம் போடத்தான் வந்திருப்பதாக தோன்றியது அவர்களுக்கு. வெளியே பேசிக் கழித்தாலும் வருணனின் நினைவெல்லாம் ஆதித்தனிடம்தான் இருந்து வந்தது. படையினருக்கு வருணன் எப்படியோ அதைவிட 1000 மடங்கு மேலாக வருணனுக்கு ஆதித்யன் மீது பிரியம் இருந்தது. ஏதோ சில நாளைய பிரிவுக்காக அந்த பழைய உணர்வுகளை மறந்து போக முடியவில்லை அவனால். அரசர் நாள் முழுவதும் என்ன செய்திருப்பார்? அவர் என்ன சாப்பிட்டிருப்பார்? நாம் உடன் இருந்திருந்தால் அவருக்கு வகை வகையாக உணவு சமைத்து போட்டிருக்கலாம். நம் வீரர்களும் அவரை கவனித்துக் கொள்வார்கள்தான். ஆனால் நம்மளவுக்கு அக்கறையோடு அவரை கவனித்துக் கொள்வார்களா என்பதுதான் தெரியவில்லை. நம் துணை இல்லாமல் அவர் செய்யும் நெடுந்தூர பயணம் இது. மித்திரவிந்தா பயணத்தில் கூட பிரபுவுக்கு தெரியாமல் நாம் அவரை தொடர்ந்து சென்று சேவையாற்றினோம். பகையால் இப்போது அதுவும் செய்ய முடியவில்லை நம்மால் என்று மனதினுள் எண்ணி வந்தவனுக்கு மித்திரவிந்தா சென்று திரும்பும் போது நேர்ந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. ஆதித்தபுரி திரும்பும் வழியில் ஒரு நீர்ப்பரப்பிற்கு அருகே ஓய்வெடுத்ததும் கனவையும் நாகம்மாள் பாட்டியின் தீர்க்க தரிசனத்தையும் எண்ணி வேதனைப்பட்டு அங்கே முதலை அருகே வந்தது கூட தெரியாமல் அரசன் அமர்ந்திருந்ததையும், வந்த முதலையை தான் கத்தி எறிந்து கொன்றதையும், பின்னர் சோகத்தில் அமர்ந்திருந்த அரசனை நீருக்குள் அழைத்துச் சென்று அவனது ஆடைகளை சுத்தம் செய்துவிட்டு தன் கையால் உணவூட்டி அவனுக்கு ஆறுதல் கூறியதையும் எண்ணி பார்த்தான் வருணன். வருணனின் கண்களும் செவிகளும் தன்னை சுற்றியிருந்தோரை கவனிப்பது போன்றுதான் இருந்தன. ஆனால் அவனது மனம் மட்டும் ஆதித்தினிடத்தில் இருந்து வந்தது. அரசனின் நினைவுகள் வரக்கூடாது, அதிலும் அவனுடனான சந்தோஷமான நினைவுகள் வந்துவிடவே கூடாதென தனக்குள்ளேயே போராடி வந்த வருணன் கண்களை திறந்தபடியே மித்திரவிந்தா காட்சிகளை கற்பனையில் கண்டு கொண்டிருந்தான். திடீரென குதிரைகளின் புலம்படி சத்தம் கேட்டு சுயநினைவு வரப்பெற்றவன் தனது எண்ணம் சென்ற பாதையை நினைவு கூர்ந்து பார்த்து, கூடாதடா வருணா, அரசரை நினைக்காதே, அவரை மறக்க முயற்சி செய், அவர் மீது பாசம் வைக்காதே, பகையைத்தான் நீ நினைத்து பார்க்க வேண்டும், பாசத்தை அல்ல என தனக்குத்தானே எச்சரித்துக் கொண்டு சுற்றுப்புறத்தில் கவனத்தை செலுத்தினான். குதிரையில் வந்திருந்தது ஊருக்குள் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றிருந்த சிங்காதனபுர வீரர்கள்தான். இருட்டிவிட்டபடியால் சந்தைகள் மூடியிருக்கும் என்று உணர்ந்த வீரர்கள் ஏறக்குறைய படுக்கைக்கே சென்றுவிட்ட ஊர் மக்களை கதவை தட்டி அழைத்து அவர்கள் உபயோகத்திற்காக வீட்டில் வாங்கி வைத்திருந்த பொருட்களை அதிகப்படியான நாணயங்கள் கொடுத்து பெற்று வந்திருந்தனர். அரிசி பருப்பு மூட்டையை குதிரையிலிருந்து இறக்கிய மெய்க்காவலர்கள் மற்றவர்களை ஓய்வெடுக்கும்படி சொல்லி தாங்களே உணவு சமைக்க ஆரம்பித்தனர். ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்துச் செய்ய, கூடவே கேலியும் கிண்டலும் நிறைந்திருக்க வேலை செய்த அலுப்பே தெரியவில்லை அவ்வீரர்களுக்கு. அவர்களுள் ஒருவன் தான் மனைவியிடம் தினமும் தோசை கரண்டியில் அடிவாங்கும் கதையை கூற, இன்னொருவனோ தான் துடைப்பத்தால் தினமும் அடிவாங்கும் கதையை கூறி வந்தான். மற்றொருவனோ
வாழ்பிடிக்கும் தனது கரங்களால் தினமும் மனைவிக்கு மாவரைத்துக் கொடுக்கும் தன் பரிதாப நிலையை பகிர்ந்து வந்தான். எல்லா கதைகளையும் கேட்டு வந்த வேறொருவனோ, நீங்களெல்லாம் பரவாயில்லை நண்பர்களே, ஒழுங்காக வேலை செய்யாவிடில் நீங்கள் மனைவியிடம்தான் அடி வாங்குகிறீர்கள். நானெல்லாம் வேலையை செவ்வனே செய்தாலும் கூட மாமியாரிடம் தினமும் அடி வாங்குகிறேன். எனக்கு நீங்கள் எவ்வளவோ தேவலாம் என்றான், வருத்தமே இல்லாத வருத்தத்துடன். அரவிந்தன் ஆவலுடன் அவனை பார்த்து, அது ஏன் நண்பா வேலை செய்தாலும் அடி வாங்க வேண்டும்? அதிலும் மாமியாரின் கையிலா? இது நியாயமே இல்லையே. வீட்டு வேலைகளில் மனைவிக்கு ஒத்தாசை செய்ய வேண்டியது கணவனின் கடமைதான். நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆண்மகன் என்ற கர்வத்தில் வேலை செய்ய மறுத்தால் உங்களை கேள்வி கேட்கலாம். ஆனால் பணிகளைச் செய்தும் உங்களை அடிப்பது முறையல்லவே. இதை எதிர்த்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டாமா என்று ஆவேசப்பட்டான். மெய்க்காவல் வீரனிடம் அரவிந்தன் கேட்ட கேள்விக்கு அவனது படைத்தலைவனே பதில் கூறினான். இந்த ஜந்துவை நீ முழுமையாக அறிய மாட்டாய் அரவிந்தா. இவன் வேலையை செய்வேன் என்று கூறினானே, யார் வீட்டு வேலையை என்று கூறினானா? பணி முடிந்து இவன் நேராக வீட்டிற்கு செல்ல மாட்டான். தினமும் பின்வாயில் வழியாக வீட்டிற்கு செல்பவன் நேராக வீட்டிற்குள் போகாமல் மனைவியிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று கிணற்றடியில் போடப்பட்டிருக்கும் பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்வான். அதை பக்கத்து வீட்டு பெண் பார்த்து விடுவாள். பார்த்ததோடு நிற்பாளா? தட்டியை தாண்டி எகிரி குதித்து கிணற்றடிக்கு வந்து சேலையை தூக்கிச் செருகி இவன் கழுவிய பாத்திரத்தை கொண்டே இவன் முதுகில் 4 அடி போடுவாள். அடி கொடுத்துவிட்டு இவன் காதை பிடித்து திருகியபடியே வீட்டின் சுற்றுப்பகுதி வழியாக முன்வாயிலுக்கு அழைத்துச் செல்வாள். அங்கே வாயிலில் மாமியார் காத்திருப்பார். முன்வாயிலுக்கு வருபவனின் முதுகில் அவரும் அவர் பங்குக்கு 4 அடி போட்டு வீட்டிற்குள் இழுத்துச் செல்வார்கள் என்று கதை கூறி வந்தான் வருணன். அரவிந்தன் தலையை பீத்துக் கொண்டு, அண்ணா, எனக்கு கதை புரியவே இல்லை. இவர் தன் வீட்டு பாத்திரத்தை கழுவினால் பக்கத்து வீட்டு பெண் ஏன் வந்து அடித்து இழுத்துச் செல்ல வேண்டும்? அதுவும் அன்னையுடன். மனைவிக்கு பாத்திரம் தேய்த்துக் கொடுப்பது குற்றமா என்ன? எனக்கு புரியவில்லையே அண்ணா என்று குழப்பமான வதனத்துடன் வினவினான். விஷயம் தெரிந்திருந்த படைவீரர்கள் எல்லோரும் வருணன் விளக்கம் கூறும் முன்பே சிரிக்க ஆரம்பிக்க, அரவிந்தன் உட்பட மற்றவர்களுக்கோ ஆவல் அதிகமானது. வருணன் விளக்கத்தை தொடர்ந்தான். இவன் பணி முடிந்து நேராக வீட்டிற்கு போக மாட்டான் என்று கூறினேன் அல்லவா? அதாவது அவன் வீட்டிற்கு செல்வதற்கு முன்னால் வேறொரு இடத்திற்கு விஜயம் செய்ய தவறமாட்டான். அதுதான் மதுக்கூடம். மதுக்கூடத்திற்கு சென்று மூச்சு முட்ட மது குடித்து விட்டுத்தான் வீட்டிற்கு போவான் தினமும். செல்பவன் ஒழுங்காக தன் வீட்டிற்கல்லவா போக வேண்டும்? போதையில் பக்கத்து வீட்டிற்கு சென்று விடுவான். தெளிவாக இருந்தால்தானே முன்வாயில் எது பின்வாயில் எது என்று தெரியும். நம்மால்தான் தன்னையே மறந்திருப்பானே. இதில் வீட்டையும் வாயிலையும் எப்படி நினைவு கூறுவான்? பக்கத்து வீட்டிற்கு போய் அங்கு பக்கத்து வீட்டுக்காரி போட்டு வைக்கும் பாத்திரங்களை இவன் கழுவிக் கொடுத்தாள். அதை தன் வீட்டு கொள்ளையிலிருந்து பார்க்கும் இவன் வீட்டுக்காரி இவனை வந்து அடிக்காமல் என்ன செய்வாள்? இவன் தேய்த்த பாத்திரம் நெளியும் அளவிற்கு அடி போடுவாள். வீடு மாறிச் சென்று வேலை செய்ததற்காக இவனுக்கு அடி கிடைக்கும். அடுத்த வீட்டுக்காரன் தன் வீட்டிற்கு வேலை செய்வதைக் கண்டும் தன் வீட்டு பாத்திரத்தை தான் தேய்க்காமல் வந்த வரைக்கும் லாபம் என்று அமைதியாக இருக்கும் அண்டை வீட்டுக்காரனை பழிவாங்குவதற்காக அவனது பாத்திரம் அடி கொடுத்தே நெளிக்கப்படும். பாத்திரம் நெளிந்து போனால் அவனது மனைவி புது பாத்திரம் வாங்கித்தர சொல்லி சண்டை பிடிப்பாள் அல்லவா? அதற்குத்தான் இந்த யுக்தி. இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால், முன்வாயிலில் மாமியார் காத்திருந்து அடி கொடுப்பார் என்றேனே, அந்த மாமியார் இவனுடைய மாமியார் அல்ல, இவன் மனைவியுடைய மாமியார், அதாவது இவனுடைய அன்னை என்று வருணன் கதை கூற, யாருடைய கதையை கூறினானோ அந்த மனிதன் உட்பட அனைவருமே விழுந்து விழுந்து சிரித்தனர். சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அரவிந்தன் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க, வருணன் அவனை அமைதிப்படுத்தி, தம்பி, அடுத்தவனை பரிகாசம் செய்து அதிகமாக சிரிக்காதேடா. உனக்கு உண்மையில் உன் மாமியாரின் கையிலேயே அடிக்கிடைத்து விடப் போகிறது. மன்னன் என்ற மரியாதையில் மாமியாரிடம் நீ அடிவாங்காவிட்டாலும் நிச்சயம் உன் மனைவியிடம் அடிவாங்குவாய். இவன் மனைவியாவது மலர் கட்டி விற்பவள், மிருதுவாக இருப்பாள். உன் காதலியோ தறி நெய்பவள். நீ தவறு ஏதேனும் செய்தால் தறியில் கட்டைகளுக்கு நடுவில் நூலுக்கு பதிலாக உன்னை கோர்த்து விட்டு இடிப்பாள், பார்த்துக்கொள் என்று பயமுறுத்தினான். அரவிந்தன் மிரண்டு, அண்ணா, நானே திருமணத்தை எண்ணி அஞ்சிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் அச்சுறுத்துவதை பார்த்தால் எனக்கு திருமண ஆசையே வராது போல. ஏற்கனவே சிவனே என்று என் போக்கில் திரிந்து கொண்டிருந்த என்னை மணிமுடி ஏற்கச் சொல்லி அரசர் என்னை மாட்டிவிட்டு விட்டார். அந்த அச்சமே எனக்கு இன்னமும் நீங்கிய பாடில்லை. இதில் திருமணம் செய்து கொண்டு மனைவியிடம் அடி வாங்குவதா? நான் மாட்டேனப்பா. இன்னும் 4-5 வருடங்களுக்கு திருமணம் பற்றி பேச்செடுக்க கூடாதென ஆருத்ராவிடம் சொல்லிவிடப் போகிறேன் என்று மிரட்சியுடன் சொல்லி வந்தான். அரவிந்தனது பேச்சிற்கு தடை விதித்த வருணன், ஓ, அப்படி வேறு உனக்கு நினைப்பு ஒன்று உள்ளதா? திருமணத்தை தள்ளிப்போட வேண்டும் என்று நீ நினைத்திருந்தால் உன் காதலி பற்றி
பிரபுவிடம் வாய் திறந்திருக்கவே கூடாது. அவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் உள்ளது. யாராவது பிரிந்திருந்தால் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. உறவினர்கள் பிரிந்திருந்தால் சச்சரவுகளை சரி செய்து அவர்களை சேர்த்து வைத்து விடுவார். காதலர்கள் பிரிந்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்து அவர்களை இணைத்து விடுவார். நான் தவழும் வயதிலிருந்தே அரசருடன் பழகி வந்திருக்கிறேன் அரவிந்தா. என் அனுமானம் சரியென்றால் உன் திருமணம் குறித்து இந்நேரத்திற்கு அரசர் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்திருப்பார். உனக்கு திருமணம் முடிக்காமல் நாட்டை விட்டு கிளம்ப மாட்டார் அவர். உன் தந்தையிடம் அவர் கூறியதை நீ கவனிக்கவில்லையா? உன் வீட்டில் குறைந்த குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை விரைவில் சீர் செய்யப்படும் என்றாரே. உனக்காக இல்லாவிடினும் உன் தந்தையின் மனமாற்றத்திற்காகவாவது நிச்சயம் உன் திருமணத்தையும் பிரபு விரைவில் நடத்தி வைப்பார் என்று அனுமானித்துச் சொன்னான். அரவிந்தன் பதறி, என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? எதற்கு இப்போதே நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அப்படி எனக்கு என்ன வயதாகிவிட்டது? என் அண்ணனுக்கே இப்போதுதான் திருமணம் நடக்கவிருந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் திருமணம் புரிந்து கொள்ளாமல் நான் மனம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முன்பே நான் கூறியிருக்கிறேனா இல்லையா? அதிகாரி வாகினியுடன் உங்கள் திருமணம் முடியாமல் எனக்கு திருமணம் நடைபெறாது அண்ணா என்று வாதம் செய்து வந்தான். மறுபடியும் அரவிந்தனது பேச்சிற்கு தடை செய்த வருணன், உன் அண்ணனுக்கு இத்தனை வயது வரை திருமணம் முடிக்காமல் வைத்திருந்தது உன் தந்தையின் தவறடா. உன் வயதில் அரசருக்கு 3 திருமணங்கள் நடந்தேறியிருந்தன. எனக்கோ இந்த வயதில் திருமணம் முடிந்து ஒரு மகன் பிறந்திருந்தான். ஆனால் உங்கள் குடும்பத்திலோ 6 நெடுமரங்கள் இருந்தும் ஒன்று கூட வாழ்க்கையை துவங்கியிருக்கவில்லை. உன் தந்தையும் சிறிய தந்தையும் சக்கரவர்த்திக்கு சேவகம் செய்வதில்தான் கவனம் செலுத்தி வந்தனரே தவிர மகன்களை கவனிக்க மறந்துவிட்டனர். என்ன கேட்டாய் நீ? அப்படி என்ன வயதாகிவிட்டது என்றுதானே கேட்டாய்? சொல்கிறேன் கேள். எப்போதோ உனக்கு தந்தையாகும் வயது வந்துவிட்டது. இன்னும் சில வருடங்களில் உனக்கு தாத்தாவாகும் வயதே வந்துவிடும். தாத்தாவாவதற்கு முன்பு தந்தையாகிவிடு அரவிந்தா என்று வேடிக்கையாக சொல்லி வந்தான் வருணன். தனது அறிவுரையை கேட்டு ஆடிப்போய் யோசனையில் அமர்ந்திருந்த அரவிந்தனை எழுந்து சென்று அவன் கேசத்தை வாஞ்சையுடன் வருடி கொடுத்த வருணன் தரையில் பார்வையை பதித்து குனிந்திருந்த அவனது சிரத்தை நிமிர்த்தி, இதோ பாரடா தம்பி, திருமணத்தில் மட்டும் கஷ்ட நஷ்டங்கள் இல்லை அரவிந்தா. வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளிலும் இன்ப துன்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. நாம் புறப்பட்டு வந்த பயணத்தையே எடுத்துக்கொள். இந்த கணம் அரட்டை எடுத்துக் கொண்டு ஆனந்தமாக இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் அறிவோமா? வழியில் அபாயம் இருக்கும் என்று நாம் வீட்டிற்குள்ளா முடங்கி கிடக்கிறோம்? அதுபோலத்தான் கல்யாணமும். காலத்தை கடத்தாதே அரவிந்தா. காதலை கல்யாணத்தில் கொண்டு சென்று நிறுத்திவிடு. நான் செய்த அதே தவறை நீயும் செய்துவிடாதே. அன்று நான் வாகினியை காதலித்த காலத்தில் பிரபு என்னை எவ்வளவோ வற்புறுத்தினார். வாகினியை உடனடியாக மனம் முடித்துக் கொள்ளும்படி. நானும் உன்னைப் போல பிரபுவுக்கு திருமணம் முடிந்தால்தான் நானும் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதம் பிடித்தேன். வீணாக நாட்கள் கடந்தன. என் பெற்றோர் காரணமே இல்லாமல் வாகினியை நிராகரித்த போதும் கூட அரசர் பெரியவர்களின் எதிர்ப்பை மீறி எனக்கு திருமணம் நடத்தி வைப்பதாக தெரிவித்தார். அன்றைக்கு மட்டும் அவர் பேச்சை கேட்டிருந்தேன் என்றால் அதன் பின்பாக என் வாழ்வில் நடந்த எந்த விபரீதங்களும் நேர்ந்திருக்காது தம்பி. காதல் தோல்வியினால் நான் வேதனையுற்று அந்த சோகத்தை மறப்பதற்காக சந்திரபுரிக்கு பயணப்பட்டு சென்றேன். எனக்கு உள்ளூர இருந்த விரக்தியால் அரசர் என்னை ஏமாற்றி தனித்துச் சென்று விட்டார் என்பதை நினைத்து ஆத்திரம் பொங்க, அந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தாமோதரனை அந்தகாரக்காட்டினுள் விட்டு வந்தேன். அதன் பின்பாவது நான் அமைதியடைந்தேனா? அரசரின் கழுத்தில் கத்தி வைத்த ஒரு சிறு பெண்ணை தாக்கச் சொல்லி வாகினியை பணித்தேன். அன்றைக்கு ஆரம்பித்தது என் வாழ்வில் கேடுகாலம். தங்கையின் மரணத்திற்கும் தந்தையின் மரணத்திற்கும் பழிதீர்ப்பதற்காக முன்பு வைசாலி எனக்கு மனைவியாக வந்தாள். பழகுபவர்கள் எல்லோருமே சில கணங்களில் அன்பு பாராட்டும் என்னை ஒரே வீட்டில் என்னுடன் வருடக்கணக்காக வாழ்ந்தும் வெறுத்து வந்தாள் வைசாலி. தங்கையைத் தொடர்ந்து அவளுடைய தமக்கை சுபத்திரை வந்தாள். இன்னமும் அந்த பகையே தீர்ந்தபாடில்லை. பகைவர்களும் பகையை தொடர்கிறார்கள். எனது காதலியும் எனக்கு பகையாகிவிட்டாள். இந்த அனர்த்தங்கள் யாவும் காலாகாலத்தில் என் காதலியை கரம்பிடிக்காமல் போனதனால்தான் நேர்ந்தது அரவிந்தா. எதுவுமே அதற்குண்டான வேளையில் நிகழ்ந்தாக வேண்டும். காலம் தாழ்த்தினால் விளைவுகள் நாம் எதிர்பார்த்தது போல அமையாதடா தம்பி. அதனால்தான் சொல்கிறேன், திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி அரசர் கூறினால் அவரது ஆணையை மீறாதே. என்னை அறவே வெறுத்து என் மரணத்தை காண துடித்து வந்தவளுடனேயே நான் வாழ்க்கை நடத்திவிட்டேன். ஆருத்ராவோ உன்னை மனதார காதலிப்பவள். அவளை மனம் புரிந்து கொண்டால் உன் வாழ்வு செழிப்பாகும் அரவிந்தா என இளையவனுக்கு அறிவுரை கூறி வந்தான் வருணன். தளபதியின் வாழ்வில் நேர்ந்த சோகங்களை கேட்டு வந்த வீரர்களுக்கு முன்பு தோன்றியிருந்த இன்பமான மனநிலை மாறி மனதினுள் பாரம் நிரம்பியது. குகன் உட்பட வருணனை சூழ்ந்திருந்த அனைவருமே கலக்கத்திற்கு ஆளாயினர்.
எல்லோரும் சோகத்தில் ததும்புவதைக் கண்ட வருணன், ஏனடா இத்தனை அமைதியாகிவிட்டீர்கள்? ஆடலாம் பாடலாம் என்றீர்கள், இப்போது சோக கீதம் வாசிக்கிறீர்கள்? என்றைக்கோ நடந்த சம்பவத்திற்கு இன்று நீங்கள் வருத்தப்பட்டால் என் வாழ்வில் நேர்ந்த சோகங்கள் எல்லாம் மாறிவிடுமா என்ன? அத்துடன் நீங்கள் வருந்தி கண்ணீர் விடும் அளவிற்கு என் வாழ்க்கை ஒன்றும் அத்தனை மோசமாக அமைந்திருக்கவில்லை. என் வீரர்களுக்கு அது நன்றாகவே தெரியும். பிரபுவுடன் சேர்ந்து நான் சென்ற பயணங்களுக்கும் அதில் நான் நடித்த கும்மாளங்களுக்கும் அளவே கிடையாது. அரசரிடம் நான் விடுத்துள்ள சபதங்கள் மட்டும் நிறைவேறிவிட்டால் பின்பு வாகினியை மணந்து இன்ப வாழ்வை துவங்கி விடுவேன் என்று உற்சாகமாக கூறி வந்தான். தளபதி தனது கவலையை மறக்க வேண்டும் என்பதற்காக வீரன் ஒருவன் மதுக்குடுவை ஒன்றை கொண்டு வந்து வருணனின் கையில் கொடுத்து பருகச் சொன்னான். கொடுத்தவனை முறைத்து பார்த்த வருணன், ஏனடா, மளிகை பொருட்கள் வாங்கச் சென்றவர்களிடம் நீங்கள் ரகசியமாக சொல்லி அனுப்பியது இதைத்தானா? ஏன், நேற்று நான் வாங்கிய அடி போதவில்லையா உங்களுக்கு? பிரதாபன் அண்ணா ஏற்பாடு செய்திருந்த மது விருந்தில் நான் மது அருந்தி உங்கள் பிரபுவின் கையால் கன்னத்தில் வாங்கிய அடியே இன்னமும் வலிக்கிறது எனக்கு. இதில் அடுத்த அடி வாங்க வைக்க முயற்சிக்கிறாயா நீ? பாதகா, எடுத்துச் செல்லடா உன் குவளையை என்று திட்டினான். வீரர்களோ, இங்குதான் அரசர் இல்லையே தளபதி. நீங்கள் அருந்தியதை நாங்களாக கூறினால்தானே அரசருக்கு தெரியும். இல்லையேல் அவராக எப்படி கண்டுபிடித்து தங்களை அடிப்பார்? பரவாயில்லை தளபதி, இன்று ஒரு நாள் தானே எனச் சொல்லி வருணனை வற்புறுத்தினர். வருணன் வேகமாக தலையை அசைத்து, வேண்டாமடா, உங்களையும் நம்ப மாட்டேன், உங்கள் அரசரையும் நம்ப மாட்டேன். நான் எதிரிகளை ஒற்றறிய என்னை கைதியாக உங்களுடன் அனுப்பியுள்ளது போல என்னை வேவு பார்க்க உங்களுள் யாரையாவது அனுப்பியிருப்பார் அவர். நான் இந்த குடுவையை தொட்டாலே விஷயம் அரசரின் காதுகளுக்கு சென்று சேரும். பிறகு என் காது மடல்கள் கிளியும் அளவிற்கு எனக்கு அறை விழும். எதற்கு இந்த பிரச்சனை என்று கூறி மறுத்துவிட்டான். நாளிகைகள் கடந்தன. வீரர்கள் சேர்ந்து தயாரித்த கூட்டாஞ்சோரின் மனம் நெடுந்தூரம் வரை வீசியது. நெய்மணம் கமழ வருணனுக்கு அவனது வீரர்கள் பார்த்து பார்த்து உணவு பரிமாறினர். உண்டு முடித்து பேசி ஓய்ந்த அனைவரும் அமைக்கப்பட்ட கூடாரங்களுக்குள் சென்று ஓய்வெடுத்தனர். நேரம் நள்ளிரவை தாண்டி சென்று கொண்டிருந்தது. வருணனுடன் கூடாரத்தை பகிர்ந்து கொண்டிருந்த அரவிந்தனுக்கு அந்த நேரத்தில் குதிரை ஒன்றின் குளம்படி சத்தம் கேட்டது. அரை தூக்கத்தில் இருந்தவன் சட்டென கண்விழித்து எழுந்தான். ஆபத்துதான் நெருங்கிவிட்டதோ என எண்ணி தலைமாட்டில் இருந்த வாளை உரையிலிருந்து விடுவித்து எழப்போனான். எழவிருந்தவனின் கையை பிடித்து இழுத்து அமரச் செய்தான் வருணன். கண்களை மூடிப்படுத்தியிருந்த வருணனை உறக்கத்தில் இருந்தான் என்று நினைத்துக் கொண்டுதான் அவனை தொந்தரவு செய்யாமல் தான் மட்டும் செல்ல விழைந்திருந்தான் அரவிந்தன். ஆனால் முன்னவன் இன்னமும் உறங்காதிருந்ததைக் கண்டு, அண்ணா, நீங்கள் விழித்துதான் உள்ளீர்களா? ஏதோ குதிரை ஒன்று நெருங்கி வரும் சத்தம் கேட்கிறது அண்ணா. நான் சென்று எதிரியா என்று பார்த்து வருகிறேன் எனச் சொன்னான் அரவிந்தன். வருணனோ கண்ணை திறக்காமலேயே, வேண்டாமடா தம்பி, குதிரை நடக்கும் ஒளியிலிருந்தே அது தான் மட்டும்தான் வருகிறது, ஆட்கள் யாரையும் சுமந்து கொண்டு வரவில்லை என்று தெரிகிறது. இது வரதன் ஓட்டிச் சென்ற குதிரைதான். என் வீரர்களுள் ஒருவனுக்கு சொந்தமான குதிரைதான் இது. இதன் மணிச்சத்தத்தை நான் அறிவேன். குதிரை தன் மீதிருந்த அந்நியனை தள்ளிவிட்டு தன் எஜமானனை தேடி வந்திருக்கிறது. குதிரையே செலுத்தத் தெரியாத வரதன் பார்க்கவத்திலிருந்து எப்படி இதை ஓட்டி வந்தான் என்று நினைக்கிறாய்? அதன் எஜமானன் முன்னால் செல்வதைக் கண்டு அவனை பின்தொடர்ந்து தானாகவே இத்தனை தூரம் வந்திருந்தது அக்குதிரை. இப்போதோ திடீரென வேற்று மனிதன் ஒருவன் தன்னிடம் வீரத்தை காட்டினால் விடுமாது? அதான் அவனை தள்ளிவிட்டு விட்டு தான் மட்டும் தன் எஜமானனை தேடி வந்துவிட்டது போல. வந்திருப்பது எதிரி அல்ல, நன்றியுள்ள ஜீவன்தான். நீ நிம்மதியாக உறங்கடா தம்பி என்று சமாதானப்படுத்தி அரவிந்தனை படுக்கச் சொன்னான் வருணன். இரவு கடந்து கொண்டே சென்றது. உறங்குபவர்களை பாதுகாக்கும் பொருட்டு வீரர்கள் தங்களுக்குள் மாறி மாறி காவல் புரிந்து வந்தனர். பல மணி நேரங்கள் கழித்து ஏறக்குறைய விடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் வரதன் அங்கு திரும்பி வந்தான். அவனது உடலெங்கும் காயம், ஆடை முழுவதும் புழுதி, வியர்க்க விறுவிறுக்க உடலில் தெம்பு என்பது அணுவளவும் இல்லாமல் துவண்டு போய் வந்திருந்தான் அவன். தடுமாறி நடந்து காவல் காத்தவர்களிடம் சென்றவன், குடிக்க சிறிது தண்ணீர் கொடுங்களடா என்று கேட்டான். வீரர்களோ, தண்ணீருக்கு நாங்கள் எங்கே தலைவரே போவோம்? திடீரென்று இந்த வனாந்தரத்தில் வந்து தண்ணீர் கேட்டால் உங்களுக்கு குளம் வெட்டி கொடுக்கவா முடியும்? அப்படியே அரைக்காத தூரம் நடந்து செல்லுங்கள். அங்கு ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறிது தண்ணீர் என்ன, பானை பானையாய் முகந்து குடிக்கலாம் பிரபு என்றான் மிகுந்த பவ்யமுடன். வரதன் உச்சபட்ச உடல் சோர்வுடன், அடே, என்னால் நிற்கக்கூட முடியவில்லையடா. நான் அரைக்காத தூரம் நடந்து போவதா? இங்கு வெட்டியாகத்தானே அமர்ந்து கொண்டிருக்கிறாய். இதற்கு நீயே சென்று நீர் எடுத்து வரலாமே என்று கேட்டான் திமிராக. அவ்வீரனோ, நான் வெட்டியாக அமர்ந்துள்ளேனா?
நம் எதிரி வருணனை காவல் காத்துக் கொண்டிருக்கிறேன். பகல் பொழுதிலேயே அவனை நம்ப முடியாது. இரவு வேளையில் அவனை நம்பி நான் நகர முடியுமா? நீர் எடுக்க நான் செல்லும் வேளையில் வருணன் தப்பி ஓடிவிட்டால் பிறகு நான் அல்லவா பிரபு ரகுநாதரிடம் திட்டு வாங்குவேன். என்னால் முடியாதப்பா, நீங்களே சென்று வாருங்கள் என்று கூறி முகத்தை திருப்பிக் கொண்டான். அதற்கு மேலும் கெஞ்சுவதற்கு வலுவில்லாமல் வரதன் நடந்து சென்று தாகத்துடனேயே படுத்துக்கொள்ள, இந்த காட்சிகளை உடனிருந்தவாறு கண்டு வந்த மற்றொரு வீரன் முன்பு பேசியவனிடம், பாவமடா, ஒரு குவளை தண்ணீர் தானே, கொடுத்து விடலாமடா. நெடுந்தூரம் நடந்தே வந்திருக்கிறான். உடலெங்கும் காயங்கள் வேறு. பசி தாகம் என்று வந்தால் எதிரிக்கு கூட கருணை காட்ட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறதடா என்று வரதனுக்காக பரிந்து பேசினான். எதிரிலிருந்த வீரன் இதற்கு பதில் கூறும் முன்பு வெளியில் நடந்து வந்த உரையாடல்களை கேட்டு வந்திருந்த வருணன் கூடாரத்திற்குள் இருந்து வெளிவந்து வரதனுக்கு ஆதரவாக பேசியவனிடம், எதிரிக்கு கூட தாகம் தணிக்க வேண்டும் என்று கூறும் அந்த சாஸ்திரம் கள்ளம் கபடமில்லாத பெண்ணை வதைக்க கூடாது என்று கூறவில்லையாடா தம்பி? நம் அரசியார் என்ன பாவம் செய்தார்? நேற்றைக்கு மட்டும் தேவி இவனது கையில் சிக்கியிருந்தால் இதே பரிவை இவன் நம் தேவியின் மீது காட்டியிருப்பானா என்ன? நேத்ராவின் சடலத்தை இப்போது நினைத்தாலும் என் உடல் பதைபதைக்கிறதடா. அத்தனை மூர்க்கமாக இவன் அந்த பெண்ணை வதைத்திருக்கிறான். நம் தேவியின் நல்ல நேரம் அவர் அந்த இடத்தில் இருந்திருக்கவில்லை. இருந்திருந்தால் அவர் கதி என்னவாகியிருக்கும் என்று யோசி. நன்கு யோசித்துவிட்டு அப்போதும் இவனுக்கு தாகம் தீர்ப்பதுதான் முறையா என்று நீயே கூறு. இவன் விஷநாகமடா. பாம்புக்கு பால் வார்க்க கூடாது. குகன் திருந்து விட்டான். அவனுக்காக நீங்கள் இறக்கப்பட்டால் அது சரிதான். ஆனால் இந்த நச்சு பாம்போ இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நம் தேவியர்களை கொத்த தவறாது. அத்துடன் இவனால் கொல்லப்பட்டது இவன் மகள்தான் என்று அறிந்து கொண்டாள் பின்பு வெறிகொண்டு நம்மவர்களை அழிக்க துடிப்பான் இவன். இந்த வரதனுக்கு ஈவு இரக்கம் காட்டாதீர்கள் என திட்டவட்டமாக கூறிவிட்டு மீண்டும் உறங்கச் சென்றான் வருணன்.